இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 36 43 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகள் விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி ஆண்டவர் இயேசு திரும்பவும் வரவிருக்கின்றார். பொது தீர்வை நடக்கின்றது. உலக முடிவில் இது நடக்கும். இந்த வேளையில் இறை ஆட்சிக்கு தடையாக இருப்பவர்கள், அதுதான் களைகள், தீயோனை சார்ந்தவர்கள், சாத்தானை சார்ந்தவர்கள், இறை அரசிற்கு எதிரானவர்கள், இவர்களை எல்லாம் நரகத்தில் தள்ளுவார், நெருப்பில் தள்ளுவார். அன்பானவர்களே, இந்த களைகளை போல நாம் இருக்கின்றோமா? இறை அரசிற்கு எதிரானவர்களாக அல்லது இறை அரசில் வாழ விரும்பி வருகின்றவர்களுக்கு தடையாக நாம் இருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே 18வது அதிகாரம் 6வது வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், இந்த குழந்தைகளில் யாருக்காவது நீங்கள் இடறலாக இருந்தால் இடறலாக இருப்பவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இடறல் எவ்வளவு பெரிய பாவம்! இறை அரசுக்கு தடையாக இருப்பது, எதிராக இருப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்றால் அது அப்படிப்பட்ட பாவம் செய்பவர்களை வேறு அறுத்து போடும், இல்லாமல் செய்துவிடும், எரித்து போடுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, இந்த காலத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பதில்லை. சீரான நெறிமுறைகள் படி பிள்ளைகள் வளருவதில் கவனம் செலுத்துவதில்லை. நிறைய பெற்றோர்கள் கவனம் செலுத்துவதில்லை. நிறைய பெற்றோர்கள் புள்ள வளர்ந்துருச்சு, என்ன நினைக்குமோ, என்ன சொல்லுமோ, என்ன செய்யுமோ அப்படின்னு உங்கள் பெற்றோர்கள் நினைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? நீங்கள் எங்கே இருப்பீங்க? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தால், பெரியவர்களாக இருப்பவர்கள், வயதில் மூத்தவர்களாக இருப்பவர்கள், நெறிமுறையின்படி நடப்பவர்கள், நடக்க முயற்சி எடுப்பவர்களுக்கு அது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க பேசுகிற பேச்சு, அவர்களுடைய உறவு முறைகள், பழகுகின்ற முறைகள், தொடர்பு கொள்ளுகின்ற முறைகள் பெரிய ஷாக்கிங்காக இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்தில் தான் கேரக்டர் ஃபார்மேஷன் நடக்குது. குடும்பத்தில் தான் அவர்கள் இறை அரசிற்குள் நுழைக்கப்படுகிறார்கள். அழைப்பு எப்பொழுதும் இருக்கிறது. நுழைக்கப்படுவது இறை அரசியல், நுழைக்கப்படுவது குடும்பத்தில். நுழைப்பவர்கள் யார்? அழைப்பவர் கடவுள். நுழைப்பவர்கள் யார்? பெற்றோர்கள். அடுத்துதான் ஆசிரியர்கள், அடுத்துதான் குருக்கள். பெற்றோர்களோடு தான் பிள்ளைகள் தங்குகிறார்கள், உண்கிறார்கள், உறங்குகிறார்கள். அங்குதான் இரத்த பாசத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள். அடுத்துதான் ஆசிரியர்கள். ஆசிரியர்களோடு 8 மணி நேரம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்துதான் குருக்கள். என்னை பொறுத்த வரையில் குருக்களோடு ஓரிரு மணி நேரம் கூட இருக்கவில்லை. ஆகையினால் பொறுப்பு அதிகமாக எங்கே இருக்கிறது? பொறுப்பு எங்கே இருக்கிறது? பெற்றோர்களிடம் இருக்கிறது. நான் என்னவாக இன்றைக்கு இருக்கிறேனோ
அது கடவுளுடைய அருள். அதை நாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். ஆனால் நான் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு காரணம் என்னை வளர்த்த பெற்றோர்கள். அப்ப பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு கோட்டை விட்டீங்கன்னா உங்க பையன் கோட்டையை பிடிக்க முடியாது. கோட்டை என்று நான் சொல்வது இறை அரசு. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, மூத்தவர்களாக இருப்பவர்கள், பெற்றோர்களாக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக, குருக்களாக இருப்பவர்கள் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதில் மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த எச்சரிக்கையோடு, மிகுந்த முனைப்போடு செயல்படுகின்ற வரத்தை எங்களுக்கு தயவுடன் தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.